ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ 2024ல மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு காமெடி எமோஷனல் டிராமா தான் வாழை. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆனந்த் மேனன். இந்த படத்துல நடிச்சிக்கிற கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 பசங்க. அவங்களோட லைஃப்ல என்ன நடக்கு, சின்ன வயசுல இருந்து அவங்க வேலைக்கு போற வரல என்ன நடக்கு, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத மொத்த ஸ்டோரி. இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. என்னன்னா ஒரு 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 இடத்துல வளர்ற 3 விதமான பசங்க இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு அப்பா அம்மா சொல்படியே நடக்கிற பசங்க ஒண்ணு. இன்னொன்னு அப்பா அம்மா பேச்சை கேட்காம தானா தன்னோட வழியை மட்டும் பார்த்துக்கிட்டு நடக்கிற பசங்க வேற. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா பேச்ச, அதாவது ஒரு விஷயத்து கூட மதிக்காம அவங்க ஒரு ஜர்னில மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மொத்தம் 3 விதமா காட்டுறாங்க. அந்த 3 விதத்திலையும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பசங்க எதுலயுமே ஒட்டுறதே கிடையாது. இந்த சின்ன வயசுல இருந்தே பசங்க வளரும் போதே ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல இருக்கும் போதே ஹெட் மாஸ்டர் முன்னாடி அப்பா அம்மாவை கொண்டாந்து நிறுத்துவாங்க. அப்பாக்களை கூட்டிட்டு பெரிய தப்பு செஞ்சு அதன் மூலியமா நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் அப்பா அம்மா முன்னாடி ஒரு அப்பா அம்மாவை ஒரு பிரின்சிபல் முன்னாடி கொண்டாந்து குற்றவாளியா நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் பெருசாகி வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பாக்களை கொண்டாந்து போலீஸ் முன்னாடி நிறுத்துவாங்க. இது காலகட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா பசங்க மட்டும் மாறுறதே கிடையாது. அந்த 5 பேரும் ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க 5 பேரும். இன்னொரு விஷயம்னா இந்த படத்துல ஹீரோயினி கிடையாது. அதுதான் பெரிய ஒரு இம்பாக்ட். அதனாலதான் இந்த படம் ஓரளவுக்கு நம்ம பார்க்க முடிஞ்சது. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படத்துல காமெடி அப்பப்ப தெளிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு. அது ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சில சீன்கள் நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிச்சாலும் கடுப்படிச்சாலும் கூட அப்பப்ப வர அந்த காமெடிகள் நம்மளை உட்கார வைக்குது. எல்லாத்துக்கும் மேல ஃபர்ஸ்ட் ஹாப் இந்த ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் இதுலயே முடிஞ்சிடும். செகண்ட் ஹாப் தான் நம்மளுடைய படத்தினுடைய கெத்து. அந்த கிளைமேக்ஸ் சீன் இருக்கு பாத்தீங்களா, அது அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான ஒரு உறவை இந்த படத்துல அவ்வளவு சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு அப்பா தன்னோட மகனை புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற விஷயத்த சொல்லுவாங்க. அதே மாதிரி பையனும் தன் அப்பாவோட ஆசை இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அது ஈஸியா அப்பாவை கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப இமோஷனலா டச்சிங்கா இருந்துச்சு. இந்த வாழை படம் வெற்றி அடைஞ்சதுக்கு கண்டிப்பா இந்த எமோஷனல் சீன்ஸ் தான் மெயினான காரணமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வாழை படத்தை பாருங்க. உண்மையிலே நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல நம்ம என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் குரூப்பா சேர்ந்து அதாவது அப்பா சொல்லிடுவாரு, என்னன்னா உன்னை பெத்ததுக்கு ஒரு வாழை நட்டு வச்சிருந்தா கூட அந்த வாழை எனக்கு பலன் கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த படத்தை சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரிதான் அந்த சீன்கள் எல்லாம் நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் நடக்கும். அப்பா அம்மா பேச்ச மதிக்க மாட்டாங்க. அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அது ஒரு பெருசான எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா பயந்துக்குவாங்க. காலேஜ்ல சரி ஸ்கூல்லயும் சரி, ரெண்டாவது போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற அந்த டார்க் காமெடியும் சரி, நிறைய சீன்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது பெத்தவங்க பேச்ச மதிக்காம தான் ஒரு இடத்துல போய் மாட்டிக்குவாங்க. அப்புறம் கடைசியா அவங்க அப்பா எமோஷனலா என் பையன் அப்படித்தான், நான் அவனை நான் புரிஞ்சுக்குவேன், ஏன்னா என் பையனை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவும் சொல்லும் போது உண்மையிலே அது ரொம்ப எமோஷனல் டச்சிங்கா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல கூட என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வாழை பிசினஸ் பண்றாங்க. அது உண்மையிலே படத்தினுடைய சூப்பரான ஒரு கண்டென்ட்டா அமைஞ்சது. இந்த படத்தை உங்களுக்கு டைம் கிடைச்சா ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தா கூட செகண்ட் ஹாப் உண்மையிலே நல்லா இருக்கு. உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஒரு டைம் பாருங்க. மலையாளத்துல பிளாக் பஸ்டரான இந்த படம் இப்போ ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்குது. வாழை படம் கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டிய படம். 60 மார்க் கண்டிப்பா கொடுக்கலாம். இந்த வாழை படம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.